So guys, இன்னைக்கான வீடியோ நண்பர்களே நிறைய பேர் வந்து வேற ஒரு வீடியோ எக்ஸ்பெக்ட் பண்ணிருப்பீங்க. லாஸ்ட் வீடியோவோட கண்டினியூஷன் இந்த வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு எங்க ஊர்ல கோயில் கொடை நடக்கிறனால சவுண்ட் பொல்யூஷன் 4 நாள் திருவிழா ஃபுல் டைம் பாட்டு பாடிக்கிட்டே இருக்கும். மீன் நீங்க கேட்ட மாதிரி பயங்கரமான மான்சஸ் எல்லாத்தையும் ஆர்டர் போட்டுட்டேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல அந்த வீடியோ நான் கண்டினியூ பண்றேன். இப்போ இன்னைக்கு கன்னியாகுமரி வந்திருக்கோம் நண்பர்களே. கைஸ் டைம் பாருங்க 6:35 ஆகுதா, அதிகாலை. எங்களுக்கு இதுதான் அதிகாலை நண்பர்களே. கஷ்டப்பட்டு காலையிலே எந்திரிச்சு 4:30 மணிக்கு கிளம்பணும். அரை மணி நேரம் மழை, வழியில ஒதுங்கி நின்றுருக்கும் கைஸ். சரியான மழை, நனையவே இல்லை. நம்ம நனையில ஒதுங்கிடணும். மழை தீர்ந்த பிறகு வந்திருக்கும், அதனாலதான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. சரியான மழை நண்பர்களே. வந்து இப்போ ஒரு வழியா வந்து சேர்ந்துட்டோமா, ஸ்பாட் வந்து சேர்ந்துட்டோம். சன்ரைஸை காட்டு, இப்பதான் சன்ரைஸ் ஆகும். கைஸ் பாருங்க, சூரிய பகவான் வந்து எப்படி ஜம்முன்னு எழும்பி வராரு பாருங்க. கீழே இருந்து சூரிய பகவான் எழும்பி வர நேரம் நம்மளும் கரெக்டா வந்துட்டோம். இன்னைக்கு எதுக்கு வந்திருக்கோம் அப்படின்னா, கடல் உள்வாங்கி இருக்கு. கடல் உள்வாங்கினதை கேள்விப்பட்டிருக்கோம். தெரியுதா? இந்த பாறை எல்லாம் சத்தியமா இந்த இடத்துல தெரியவே செய்யாது. இது வரைக்கும் தண்ணி இருக்கும். அந்த ஒரு கால் தடம் தெரியுது பாருங்க. அந்த கால் தடம் தெரிற இடம் வரைக்கும் ஃபுல்லா தண்ணி இருக்கும். இப்ப கடல் உள்வாங்கி இருக்கு. என்ன நேரம் வேணாலும் சுனாமி வரலாம். ஆமா கைஸ், எப்ப வேணாலும் ஏன்னா தண்ணி எவ்வளவு தூரம் உள்ள போதோ அவ்வளவுக்கு வெளியில வரும். ஆமா, அதனால அதுக்கு முன்னாடி நம்ம மீனை பிடிச்சிட்டு கிளம்பணும். இங்க நாம மட்டும் இல்ல நண்பர்கள், இங்க பாருங்க. இந்த இடத்துல ஒரு அண்ணன் வந்து காலைல ஒரு 5 மணில இருந்தே நிறைய மீனை பிடிச்சி வச்சிருக்காரு. அங்க ஏதோ பக்கெட்ல போட்டு மூடி வச்சிருக்காரு. இன்னும் நிறைய மீன் அங்க பாருங்க பெரிய தூண்டில் கடலுக்குள்ள போட்டிருக்காரு. ஏன் அப்படின்னா இந்த டைம்ல வந்து சுனாமி வர டைம்னால கடல் உள்வாங்கினால கடலுக்கு உள்ளாடி இருக்க மீன்லாம் கரைக்கு வந்துடும். அந்த கரைக்கு வந்த கலர்ஃபுல் மீனை தேடி பிடிக்க போறோம். அதுல இன்னைக்கு ஹைலைட்டே என்ன அப்படின்னா, நம்ம இவ்வளவு நாள் வந்து சால்ட் ஒரு டேங்க் செட் பண்ணி பார்த்திருப்பீங்கல்ல. இன்னைக்கு இது வரைக்கும் செட் பண்ணதுலேயே ஒன் ஆஃப் தி பிக்கஸ்ட் டேங்க் எவர் இன் அவர் சேனல் ஹிஸ்டரியே இந்த ஸ்பாட்ல இன்னைக்கு எல்லாரும் முன்னாடி செட் பண்ண போறோம். அதான் ஹைலைட். எங்க இது டேங்க்? டேங்க் கவர்ல இருக்கு. ஆமா, இங்க பாருங்க गाइस, மான்ஸ்டர் டேங்க் ஒரு பெரிய ஸ்விம்மிங் பூல் கொண்டு வந்திருக்கோம். இந்த ஸ்விம்மிங் பூல ரொம்ப பெருசு, 6 அடி தொட்டி. இன்னைக்கு இங்க இருந்து பியூட்டிஃபுல்லா செட் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி மீனை பிடிக்க போறோம். பாருங்க நண்பர்களே, நான் சொன்னேன்ல கடல் உள்வாங்கிட்டு. இந்த இடத்துல எப்ப வேணா தண்ணி வரலாம். சுனாமி வந்துச்சுன்னா இந்த வீடியோ வராது, வரலன்னா இந்த வீடியோ வரும் நண்பர்களே. திரும்ப வருது. ஓய் கமான், அடிக்குது. இங்க பாருங்க, இங்க பாருங்க, சும்மா பாருங்க. திடீர்னு தண்ணி உள்ள வந்துட்டு என்ன திடீர்னு உள்ள வருது தெரியுதா? இங்க பாரு, பெருசா தண்ணி உள்ள வருது. Oh my god, what's happening here? தண்ணி வந்தாதானே மீன் எல்லாம் வரும். டேய் வாங்க, போட்டி ஆரம்பிச்சிருச்சு, வா அப்படி. நம்ம வரும்போது அப்படியே ஒரு சொட்டு தண்ணி இல்லாம பாறையா இருந்துச்சு. இப்ப நம்ம நேரத்துக்கு சொன்ன மாதிரி சும்மா பேச்சு தான் சொன்ன சுனாமி வந்துருமா என்னன்னு. அங்க சுனாமி வர மாதிரி அலை வருது தெரியுதா தூரத்துல. மீனா பெருசா? ஓய் விடடா. என்ன மீன்ல தண்ணி இருக்கு. அம்மா நடக்கும். எங்க மீன்? என்ன மீன் இது? நீங்க சூப்பரா இருக்கு. வேணுமா? வேணுமா? என்ன போட்டுருப்போம்? பிரச்சனை இல்லையா? எடுக்கவா? மீன் ப்ளூ கலர்ல இருக்கு. சூப்பரா ஒரு மீன் மாட்டி இருக்கு பாருங்க. ப்ளூ கலர்ல தகன்னு இருக்கு. கடிக்குமா? என்ன மீன்? முள்ளெல்லாம் பயங்கரமா இருக்கு. சிலேபியா? என்ன பண்ண? கருப்பு சிலேபி. வா கொண்டு போய். गाइस இங்க பாருங்க நண்பர்களே. நில்ல, வெயிட் பண்ணு. எதுல என்ன பண்ண? தண்ணில வைக்கவா? இல்ல போட்டு தண்ணி குறையிட்டு. ஓ மை காட், கடிக்குதுன்னு. டேய் கடிக்குது. வலையை கடிச்சு பிடிச்சு வச்சிருக்கு. சரியான மீன் நண்பர்களே. இப்பதான் யோசிச்சுட்டு இருந்தோம். இவ்வளவு நேரம் நாங்க வந்து 3 மணி நேரம் ஆச்சு. வலையை எப்படி கடிக்கு? கையா கொடுத்தா காலி. பல்லு எப்படி இருக்கு பாரு. பல்லு கை மாதிரி இருக்கு 2 பல்லு. ஏதாவது ஆமா, உயிரோட தான் இருக்கா? பிடிச்சு ரொம்ப நேரம் கரையில போட்டு வச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். கிட்டல அந்த அளவுக்கு ஆக்டிவ் இல்ல இப்போ. வேம்பஸ் மீன் மாதிரி இருக்கு. வேம்பஸா? வேம்பஸ். இங்க பாருங்க गाइस, நண்பர்களே இவ்வளவு நேரம் யோசிச்சுட்டு இருந்தோம் தெரியுமா? இவ்வளவு கஷ்டப்பட்டு கார்ல எழும்பி வந்திருக்கோமே, கடவுளுக்கு கண்ணே இல்லன்னு யோசிச்சிருந்தோம். அவர்தான் அந்த ஆள் அனுப்பி கண்ணிலன்னு 10 வெட்டி சுத்தி கடவுளை திட்டாரு. நாங்க இப்ப எதுக்கு தெரியுமா இப்படி கடலுக்குள்ள இந்த மீன் வச்சுட்டு நிக்கிறோம்? ஒரு பக்கெட் இல்ல, ஒரு மக்கு இல்ல, ஒண்ணுமே இல்ல, நான் எதுவுமே கொண்டு வரல. அதான் இந்த மீனை அங்க பாருங்க, நம்ம அனகொண்டாவும் கபிசும் நம்ம ஸ்விம்மிங் பூல்ல ரெடி பண்ணிட்டு இருக்காங்க ஸ்பாட்ல. தெரியுதா? காத்தடிச்சு ப்ரோ ஸ்பீடா ஊதுங்க ப்ரோ. மீன் செத்துறாம சீக்கிரமா. பிடிக்காமலே நமக்கு ஒரு பெரிய மீன் மாட்டி இருக்கு. அதுவும் கலர்ஃபுல்லா சூப்பரான ஒரு மீன் மாட்டி இருக்கு. நடக்கிறதெல்லாம் வினோதமா தான் இருக்கு. தெரியாம கடவுளுக்கு கண்ணிலையா கேட்டுறோம் போல. கைஸ் கடவுள் ரொம்ப நல்ல கடவுள் நண்பர்களே. நீங்க கஷ்டப்பட்டா உங்களுக்கு வந்து பலன் கிடைக்கும். அப்படிதானே வினோதனா? கண்டிப்பா கிடைக்கும். ஆட்டோமேட்டிக்கா அது வந்து உங்களுக்கு டைரக்டா நடக்கனாலும் இன்டைரக்டா நடக்கும். இது நல்லா இருக்குல்ல, இதே உள்ள போட்டுருவோம். அவரு நாங்க இங்க இருந்து ஓடும்போது ஏதோ டம்மி பீஸ் ஏதோ மீனை பிடிச்சி வச்சிருப்பாங்கன்னு நினைச்சேன். ஆனா இந்த மீன் தானே அந்த வீடியோல எல்லாம் வருமே ஒரு மாதிரி. இது எந்த வீடியோலயுமே வராது. எந்த வீடியோல வராதா? அப்ப நம்ம வீடியோல தான் ஃபர்ஸ்ட் गाइस பாத்துக்கோங்க. ஏன்னா இது ரொம்ப ஆழ்கடல்ல கூட மீன். அவரு தூண்டில போட்டாலே எப்படி மாட்டி கடிக்குதுன்னு இது தொப்பு ஆழத்துல இருந்து வந்து மாட்டி இருக்கு இந்த மீன். गाइस இங்க பாருங்க, பக்கத்துல பாருங்க. தெரியுதா? முள்ளெல்லாம் பயங்கரமா இருக்கு. விட மாட்டேன், தைரியம் நம்பிக்கை. அவன் ஒருத்தன் இப்படிதான் அடியில காட்டுன்னு சொல்லி விட்டான். அது மாதிரி நீயும் காட்டிடாத. தெரியுதா? வாயை காட்டு. வலையை கடிச்சு. வலையை கடிச்சு வச்சிருக்கு. எப்பா சரியான பல்லு இருக்கு. இங்க பாருங்க எப்படி கடிச்சு வச்சிருக்கு பாருங்க.
எவ்வளவு பெரிய பல்லு இங்க பாருங்க guys. வேம்பேர். Look at that vampire. இங்க பாருங்க guys, யா சட்ட கலரும் இவன் கலரும் கிட்டத்தட்ட சிமிலரா இருக்கு பாருங்க. கருப்பு திரைப்படத்தை முன்னிட்டு கருப்பு கலர்ல ஒரு மீன் பிடிச்சு. கருப்பா ப்ளூவா? பக்காவா ஒரு மீன் பிடிச்சிருக்கு गाइस. பாருங்க வால பாருங்க வீட்டு வால். Look at this நண்பர்களே. One of the best catch ever in our channel history நண்பர்களே. Angel fish. அது நம்ம அவுட்டர்ல எல்லாம் ஒரு ப்ளூ கலர் வருது. நண்பர்களே நாங்க இப்ப எல்லாரும் சேர்ந்து ஸ்விமிங் பூல் ரெடி பண்ணிருக்கோம் நண்பர்களே. ரொம்பவே அவசரமான ஒரு நிலைமை போயிட்டு இருக்கு गाइस. இங்க பாருங்க பிக்கெஸ்ட் ஸ்விமிங் பூல் தெரியுதா? வினோத் ப்ரோவே உள்ள கடந்து நீந்தலாம். வினோத் ப்ரோ மாதிரி ரெண்டு வினோத் ப்ரோ படுக்கலாம் அதுக்குள்ளாடி. படுங்க வினோத் ப்ரோ எல்லாரும் முன்னாடியும் गाइस. வினோத் ப்ரோ படுத்து காட்டுவார் எல்லாருக்கும். கிழிஞ்சிராம வினோத்னா சரியான பிக்கெஸ்ட் ஸ்விமிங் பூல். வாவ் ஜம்முன்னு இருக்கா. இங்க பாருங்க ஆம்பியன்ஸ். அந்த இடத்துல இங்க பாருங்க நண்பர்களே பயங்கரமா மழை வருது गाइस. ஒரு அதிசய மீனை பிடிச்சு சொல்லலாம். அந்த மீனுக்காக தான் இப்போ ஒரு பெரிய என்விரான்மெண்ட் ரெடி பண்ணிருக்கோம். இங்க ஒரு அனகோண்டா அதுக்குள்ள படுத்துருக்கு. இங்க பாருங்க வினோத் ப்ரோ படுத்து மொத்த டியூபையும் நம்ம பஞ்சர் ஆக்கிட்டாரு. மொத்த காத்து வெளியே காத்தே திறந்து விட்டுருக்கான். ஏன் வினோத்னா இப்படி எவன் திறந்து விட்டான்னு தெரியல गाइस. நான் எதுவும் பண்ணல. அவன் காத்தடிச்சவன் யாரு? இந்த அனகோண்டா திறந்து வச்சிருக்கான் गाइस. இங்க பாருங்க நம்ம பாடி பில்டர் கவிஸ் ப்ரோ தான் நமக்காக நம்ம ஸ்விமிங் பூல்ல யார் அடிச்சிட்டு இருக்காரு. ஸ்விமிங் பூல் வந்து லெவல் இல்ல ப்ரோ. இவ்வளவு ஒரு சைடு யார் வரல வினோத் கவிஸ். இங்க பாருங்க ஒரு சைடுல கடல்ல தண்ணி வருது, ஒரு சைடுல நமக்காக யார் அடிச்சிட்டு இருக்காங்க. எல்லாரும் சூப்பர் ஸ்மார்ட்டா வேலை பார்த்துட்டு இருக்காங்க நண்பர்களே. கிடைச்ச மீன் அப்படி நம்ம கமெண்ட்ரி வேற ஒண்ணு இல்ல நண்பர்கள். வர வழியில கீழே விழுந்துட்டு நடக்க முடியல. வேலை செய்வதான கஷ்டம் தெரியும். முட்டு வலி நண்பர்களே. அதனாலதான் மூட்டு வலி இருக்கனாலதான் ஒரு வேலையும் பார்க்க முடியல. அதனாலதான் உங்ககிட்ட நான் பேசிட்டு இருக்கேன். சத்தியமா நடக்க முடியல, சும்மா சொல்லல. சரியான கால் வலி. இப்படிதான் நடக்க வேண்டியது இருக்கு. என்னடா என்ன பண்ணா தண்ணி சுத்தமா தெளிவே இல்ல. அப்படியே ஃபில்டர் தண்ணி தான் வேணுமா? கொஞ்சம் நடுவுல போய் எடுத்தா சூப்பரா இருக்கும். சரி நண்பர்களே கடல்ல தண்ணி தெளிவா இருக்குன்னு பார்த்தா கேவலமா இருக்கு. ஒரு மாதிரி கலங்கலா இருக்கு. இதுல உங்களுக்கு மீனை போட்டு காமிச்சா தெரியுமான்னு எனக்கு தெரியல. இன்னைக்கு என்னெல்லாம பிளான போட்டு வந்தோம். ஆனா கடைசி வரைக்கும் அந்த ஒரு மீன் தான் நமக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனா நம்ம அண்ணன் இன்னும் பிடிச்சிடலாம். அங்க போதும் இங்க போதும் தெரியல. விடுதனா தலைவர் இன்னும் ஏதோ ஒரு மீன் பிடிச்சிருக்காரு. விடுதனா பிடிச்சிட்டாரா? அண்ணா நண்பர்களே இங்க பாருங்க. இது உங்களுக்கு வேணுமா வேணுமா? என்ன மனசு நண்பர்களே. ஒரு மனசுக்காகவே நீங்க லைக் போட்டு மறக்காம சூப்பு கலர்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்ன மீன் இது? முட்டி மீன். முட்டியா? செவுத்துல முட்டுமா? பாறை முட்டி. அப்போ நண்பர்களே இங்க பாருங்க செவுத்துல முட்டி முள்ளெல்லாம் இருக்கு. இங்க பாருங்க गाइस சூப்பர். இது சாப்பிடுறது போய் குத்திட்டு போய் முட்டிட்டு கையில முட்டிட்டா. முட்டி மீன் முட்டிட்டா. நான் கையில மீனை கொண்டு வந்து டேய் மண்ண போடு மூடிடா. தண்ணில போடுவா வா. இங்க பாருங்க மண்ண போட்டு மூடிடா மீனை. மண்ண கட்டி இப்படி தான் பண்ணுவோம். அனகோண்டா என்னடா அனகோண்டா? கழுவு மண்ணு கழுவு. போமா மண்ணு. நான் போயிட்டு மீன் அப்படி கழுவி விட்டுரு. வாயில மாட்டி இருக்கு. ஒரு தூண்டில போட்டு பிடிச்சனால உயிரோட இருக்க மாட்டேன். இதெல்லாம் தூண்டில பிடிச்ச உடனே நம்ம எடுத்துட்டோம்னா உயிரோட வந்துரும். இத நம்ம ஸ்விமிங் பூல்ல போடுவோம். உடனே இத வாங்கி ஸ்விமிங் பூல்ல போடுவோம். உடனே நண்பர்களே நம்ம ஸ்விமிங் பூல்ல ஆஃப் வாட்டர் இருக்கு. அத இன்னும் போல இங்க பாருங்க. look at that color. oh my goodness. gracious of the aloysius of the. ஏ தம்பி பச்சை சட்டை சோப்பு சட்டை என்ன சட்டை போட்டுட்டாலும் மஞ்சள் இருக்கு. மஞ்சள் முட்டி இதுக்கு பாரு. இந்த வீடியோக்கு லைக் போட்டு மஞ்சள் முட்டி. இது பாசி எடுத்துட்டு போ. ஏய் நீ தான் காரணம். அநியாயமா இப்படி ஒரு உயிரை கொண்டுட்டல கோபாலு தம்பி. கோபாலு மாப்பிள்ள கோபாலு. நண்பர்களே இறந்திடவா. ஏன் பாரு இப்படி கொலை பண்ண? மனசாட்சி இருக்காரு அவனுக்குலாம். கடை விடு. சரி விடு பாப்போம். இல்ல விடுத்தனா அது ஆல்ரெடி தூண்டில பிடிச்சது. இவன் வேற மண்ணை போட்டு மூடலாம் எல்லாருக்கும் முன்னாடி. அது ரெக்கார்டாச்சா? இது என்ன பண்ணுது? நீங்க உயிர் கொடுக்குதீங்களா? வித்தையை காட்டுங்க. ஆக்சிஜன் கொடுக்குங்க. நீங்க யாருன்னு பாத்து கொஞ்சம் கூட கொஞ்சம் காட்டு துடிக்குது. இப்பதான் போய் வந்து கல்யாணம் ஆகுறேன்னு வந்திருக்கா? நீ வந்திருக்கற? ஏய் டாக்டர் வினோத் இஸ் பேக். ஓ ஒரே அடியா செத்துட்டு விடலாம். நீங்க கார்பன் டை ஆக்சைடு வாயில ஃபில் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். நீ வந்து வினோதனா சகலகல டாக்டர் லே நேரப்பா நல்ல புள்ள. அடியா அப்படியே ஒரு ரவுண்ட் போயிட்டு வா. சிங்கம் போல நடந்து வர. சரிய கூடாது. பேலன்ஸ் பண்ணு. சூப்பர். இந்திய தொலைக்காட்சிகளில் முதல் முறையாக முல்லைக்கு தேர் கொடுத்தான் மாரியா. பாரி வினோத் இது அவருக்காக சொல்ல சொன்னார் நண்பர்களே. முல்லைக்கு தேர் கொடுத்தான் பாரி. மாரியா ஆரியா பாரியா. முல்லைக்கு தேர் கொடுத்தான் பாரி. மீனுக்கு உயிர் கொடுத்தான் வினோத் பூரி. போதும் எத்தனை வாட்டி गाइस போதும் गाइस. உங்களுக்கே போர் அடிச்சு. இங்க பாருங்க அப்படியே அந்த டயலாக் மண்டையில இருக்கு மயிறு. गाइस இங்க பாருங்க மண்டையில இருக்கு மயிறு. வினோத் ப்ரோ மீனுக்கு கொடுத்தாரு உயிர். கடல்ல இருக்கு தண்ணி. கடல்ல இருக்கு தண்ணி. வினோத் ப்ரோ எங்க அண்ணன் ஒரு கடல் கண்ணி. ஓகே சூப்பர் गाइस இங்க பாருங்க இந்த டயலாக்லாம் எதுக்குன்னா தலைவர் மீனுக்கு உயிர் கொடுத்துட்டாரு. எவ்வளவு ஐடியா இருக்கு பாருங்க. அது வேறயா?
சாரி गाइस Guys. பேண்ட் கிழிஞ்சிருச்சு இந்த லைட்டா மீனை இனி பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் கைஸ். இந்த மீனை பிடிக்கவனுக்கு இங்க பாரு ஓ மை குட்னஸ் வினோத் ப்ரோ உயிர் கொடுத்தாரு உயிர் கொடுத்துடா உள்ள உள்ள கரையில விட்டு எடுத்துறாத. சத்தியமா நம்பவே முடியல தெரியுமா. நாங்க சும்மா தான் சரி ஓகே ஆக்சிஜன் கொடுத்து பாப்போம் ஏன்னா ஹியூமன்ஸ் கொடுத்து காப்பாத்துவாங்கல்ல. ஆனா உங்க வாயில இருக்கிறது கார்பன் டை ஆக்சைடுல ஆக்சிஜன் எப்படி ஓடுதுன்னு பாருங்க. வினோத் ப்ரோ இதுக்காக உங்களுக்கு ஒரு பொன்னாடியை பொருத்தி கௌரவிக்கலாம்னு இருக்கேன். பட் எதுவும் இல்ல. இந்த கவரை போடுவோமா? கவரை போடுது. எவ்வளவு பெரிய சாதனை பண்ணிருக்காரு எங்க அண்ணன் வினோத். எல்லாரும் இதுக்காக மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இங்க பாருங்க தலைவருக்கு உயிர் வந்து ஜாலியா நீந்திட்டு இருக்காரு. இன்னைக்கு ஒரு உயிரை காப்பாத்தணும் போது அவங்கற வாயில தண்ணி வருதுல. அடுத்த உயிர் காப்பாத்த தூண்டில மாட்டின மீனுக்கு உயிர் கொடுத்த சொல்லல. எனக்கு மட்டும் ஒண்ணு சொல்ல மாட்டீங்களா? எப்படி தம்பி வினத்தன இவனுக்கு ஆக்சிஜன் கொடுக்கணுமோ? இல்ல அவன் கூட ஓடிடுவான். டேய் தம்பி செத்துட்டான்டா. அபிலாஷே ஏய் செவல தாவுடா தாவு. டேய் எனக்கு சோகமா இருக்கு. என்னடா படுக்க வச்சிட்டான். இவன் தான் வினத்தன சூப்பரா இருந்தாரு தம்பி. டேய் அனிருத் பாட்ட போடு. இங்க பாருங்க உயிர் வந்தாச்சு. ஓடு. எல்லா குடும்பத்துல நிறைய டாக்டர் இருக்கு போல. டாக்டர் செத்து போன மாதிரி இருந்தா டக்குனு உயிர். வாட்ஸ் ஹேப்பனிங் ஹியர் ஆக்சுவலி நண்பர்களே? அது ஆக்ஷன் மேடம். गाइस இப்போ தான் மனசுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. காலங்கத்தல இருந்து கறியா கறிக்கு ரெடியான மாதிரி தான் இருக்கு. என்ன கறி நண்பர்களே? நைட்டுக்கிழமை கறி எடுக்கலாமான்னு பேசிட்டு இருக்கோம். தெரியுதா அந்த மீனை கஷ்டப்பட்டு உயிரை காப்பாத்துறேன்னு பேசிட்டு இருக்கோம். இன்னைக்கு கறி ரெடி. அழகா இருக்கும். சத்தியம் பண்ணி சொல்லுங்க. இப்ப அந்த மீனை தானே கறி இல்ல ப்ரோ வைக்கிறது. சண்டே சிக்கன் எடுப்போமா மட்டன் எடுப்போமான்னு பேசிட்டு இருந்தோம். சரி ஓகே நம்பிட்டோம் நண்பர்களே. ஏய் இவன் திரும்ப செத்துட்டான். அபிலாஷ் செத்து போறான்டா. அவனை என்ன பண்ணனா இப்படி கொஞ்சம் ஓட விடு. ஏய் இங்க பாரு நண்பர்களே இங்க பாருங்க. ஆர்ச்சர் பீஸா புளிக் இல்ல சும்மா தான் பிடிச்சிருக்கான். மீனை பிடிச்சு மீனே விடுதுற. என்ன கும்ப மட்டும் பிடி. நான் பண்ண நானே சொல்லுவேனே. எங்க வாங்க வா. யாரு நீ? இப்ப பாரு மீனை எதுவுமே பண்ணல. உண்மையிலே அந்த மீனுக்கு வாயில தண்ணி வருது. கும்ப மட்டும் தான் பிடிச்சிருக்கு. இங்க பாரு இப்ப யார அமுக்குனா மீனுக்கு வாயில இந்த தண்ணி எடுத்த வினோத் கொப்பளிக்குது பாரு. டேய் புடிச்சு விளையாடே பொம்மையா? தம்பி இங்க பாரு ஒரு பானை இருக்கு பாரு. இந்த பானைக்குள்ள தான் நீமோ ஃபிஷ் எல்லாம் முட்டை போடும். வராத எங்க முட்டை போடும்? இந்த பானைக்குள்ள. எங்க பானை இங்க இருக்கு? பானை என்ன இருக்கு பாரு. இதுல தெரிஞ்சு இதுல ஏதோ பானை இருக்கு. தண்ணி மூடிட்டு இவ்வளவு நேரம் வந்து ஒரு மீன் பிடிச்சல. இவ்வளவு நேரம் மீன் பிடிக்க தானே ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஒரு மீன் மிஸ் ஆயிட்டு. நண்பர்களே நம்ம இங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 hours ஆக போகுது. 3+ hours ஆக போகுது. இது வரைக்கும் பயங்கரமான மீனெல்லாம் வெறித்தனமா விரட்டி வேட்டையாடி பிடிச்சத பார்த்துருப்பீங்க. நம்ம பிடிக்கல, நமக்காக கடவுள் பிடிச்சு கொடுத்தாரு நண்பர்களே. என்னது பானை என்ன இருக்கு? என்ன பானை? மண் பானையா? ஓய் வினத்தனா அது யாரோ அஸ்தி வினத்தனா உள்ள ஜீனியா தான் வந்துட போகுது. நானும் பயந்துட்டேன். பயங்காட்டாங்க. உள்ள ஏதோ காட்டுல இருக்கும் யானை, தண்ணில இருக்கு பானை. தூக்குங்க அத. துப்பாடுற அவ்வளவு கஷ்டப்பட்டு யோசிச்சிருக்கேன். துப்புறான் தூணு. கீழே இங்க மீனி மண்ணுக்குள்ள இருக்கு. இங்க பாருங்க கைஸ் மண் பானை உடஞ்சி வந்துட்டோம். சரி ஓகே விட்டுருங்க. யாருக்கு பானையோ? யானைக்குள்ள பானை போகணும். சாரி பானைக்குள்ள யானை போகணும். பொங்கல்ல போடுவாங்க வெள்ளம். சப்ஸ்கிரைபர்ஸ் நீங்க எல்லாம் எங்களோட நக்கல சிரிக்கணும். சத்தியமா நீங்க எல்லாம் எங்களோட செல்ல நண்பர்களே. ஹாட் ஃபார் யூ गाइस ப்ளீஸ் கமெண்ட். நீ ஒரு வினோத்புர தலையில இருக்கீங்க. டிஸ்லைக் போட்டுருவாரு. அன்சப்ஸ்கிரைப் பண்ணிடுவாரு. गाइस இந்த மாதிரி கவிதை எல்லாம் நீ அடுத்த வீட்ல கண்டிப்பா பண்ணனும்னா சொல்லுங்க. பொறாமையா இருக்கு. ஆமா गाइस வினோத்புர தலையில இருக்கு தொப்பி. வினோத்புர தலையில இருக்கு தொப்பி. நம்ம அனகொண்டாக்கு இல்லவே இல்ல. என்னது புத்தி? வினோத்புர தலையில இருக்கு தொப்பி. நீங்க ஒரு டப்பின்னு வந்து சொல்றான். கைஸ் இந்த மாதிரி கேவலமான கவிதை எல்லாம் கபிசுக்கு வருது. அற்புதமா இருக்கும். அவன் உயிர் சொல்லன்னு சொல்லிட்டு இருக்கான். நீ என்னடானா ஆமா டப்பி மயிர். தட்ஸ் ஹேர் ரைட். ஹேர் ரைட் யூ நோ. கைஸ் வீட்ல போய் சொல்றான் நண்பர்களே. திருநெல்வேலியில நிக்கிறோம், நாகர்கோயில்ல இருக்குன்னு போய் சொல்றான். வீடியோல பார்த்தா தெரிஞ்சவங்க. அவன் கண்ணு சொல்லுங்க. திருநெல்வேலியில கடல் இருக்கா? அவன் எவ்வளவு அறிவாளிங்கிறத இப்பவே உங்களுக்கு புரிஞ்சிருக்க நண்பர்களே. ஏய் திருநெல்வேலியில கடல் இல்லன்னு சொல்லிட்டு பத்தியா? திருநெல்வேலி பீப்புள் உங்க ஊர்ல கடல் இருக்கான்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு. ஏய் என்னல இவன் திருநெல்வேலியில கடல் இல்ல. திருநெல்வேலி கடல் இல்லையா? இல்ல யோசிக்கிறேன். திருநெல்வேலி கடல் இருக்கா இல்லையா? கடல் இல்லையா? சத்தியமா இல்லையா? இருக்கு 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 திருச்செந்தூர் இருக்கு. திருச்செந்தூர் இருக்குல்ல? இருக்கு பாரு இருக்குற திருநெல்வேலி. கூடங்குளம் டேய் இடிந்தகரை அது திருநெல்வேலி. ஏய் இருக்குற போங்க. நீங்க பாட்டு गाइस இப்ப பாட்டு இவனுங்க திருநெல்வேலி அதெல்லாம் கிடையாது. திருநெல்வேலில இருக்கு. நீ கூட வந்துட்ட பாத்தியா கேமராமேன்? गाइस திருநெல்வேலி பீப்பிள் உங்க ஊர்ல கடல் இல்லன்னு சொல்லி இருக்கானுங்க. உங்க ஊர்ல இருக்க கடலே கடத்திட்டானுங்க பாருங்க. இல்ல கடல் இல்ல. இருக்குற திருநெல்வேலி கடல் இருக்கு. திருநெல்வேலில
இருந்து பாக்குறவங்க மறக்காம உங்க ஊர்ல கடல் இருக்கா இல்லையான்னு கமெண்ட் பண்ணுங்க. என்னாச்சு, திரும்பவுமா? ஒரு வெற்றி வந்து சேரும். மீண்டும் மீண்டுமா? ஃபைனலி அகைன் கடலுக்குள்ள போய் நீந்தி பிடிச்சிட்டு வரேன். இன்னும் தொப்பி தூக்கிட்டு வரேன். பயங்கரமா துடிக்குது. இன்னொரு மீன் உனத்தனா? என்ன கொண்டு வரோம்? ஓய் இவனத்தனா? வடையா? வடையா? Guys, கடலுக்கு போகும்போது வடை look at this, the biggest monster. இப்போ நான் அப்படி கடற்கரை நடந்து போயிட்டு இருந்தனா, அப்ப கரையில ஒரு மீன் போயிட்டு இருந்தது. டக்குன்னு ஐயோ சாரி பிரதர், டக்குன்னு தண்ணிக்குள்ள குதிச்சு போய் மீனை பிடிச்சிட்டு வரேன் நண்பர்களே. போதும் அதுல சரியான மீன் கைஸ். நண்பர்களே சரியான லக்கு நண்பர்களே. இன்னைக்கு நான்லாம் பிடிக்கல, ஒரு அண்ணன் பிடிச்சிருந்தாருல, அவர் கடைசியா பிடிச்ச மீன் இது. அவர் பிடிச்சிருந்துட்டு அவர் கிளம்பிட்டாரு. அதான் எங்களுக்கு தெரியுமே. டேங்க்ல போட்டுருவோம். ஏன் என்னால பிடிக்க முடியாதா? சரியான பவர் கைஸ். குத்திட்டா? சரியான குத்து, பயங்கரமான முள்ளா இருக்கு. இங்க பாருங்க. கடைசி ரத்தம் ப்ரோ. நீ ஹாஸ்பிடல்ல போமா? ஒண்ணே தொப்பி எடுத்து தண்ணியில போட்டான். ரத்தம்னு சொல்லி தொப்பி மீனை காப்பாத்திட்டேனே. தொப்பி 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 கையில ரத்தம் வருதுன்னு சொல்லு. தொப்பி நான் மீனை போயிட்டான். பிடிச்சிட்டேன் கஷ்டப்பட்டு. மீனை பிடிச்சிட்டா? ஆமா பிடிச்சாச்சு. விடுவோமா? ஓய் 2-3 இடத்துல வாங்கின ஓய் குத்து ஒண்ணு. என்ன எரியுது? எரியுதுல. டேய் நான் கொண்டு விட்டுரு. டேய் நான் கொண்டு மீனை விட்டுரு. சரியா இருக்கும். ஒண்ணும் இல்ல. சரியான குத்துல ரத்தம் வருது. என்ன பண்ணலாம்? பாய்சன் ஃபிஷ்ஷான்னு தெரியலையே. நீ எதுக்கும் இது பண்ணிரு. என்ன பண்ணும்? தீட்டி போட்டுரு. நல்லா கழிச்சிட்டோம். கொஞ்சம் ரத்தம் வருது. கையில எடுக்காமலே இருந்திருக்கலாம்னு நினைக்கிறேன். அப்படிதானே? இது விஷம் உள்ள மீனான்னு தெரியல. இது விஷம் உள்ள மீனானா? ஆனா அந்த மீன் முள்ள குத்திட்டு கையில குத்தி ரத்தம் வருது. கடல்ல நீந்திட்டு இருந்தா டக்குன்னு குதிச்சு உள்ள போய் பிடிச்சிட்டு வந்தேன். ஒண்ணு செய்யல. கடல் ராசாயிரு. கைஸ் நான் பிடிக்கல சொன்னேன். நமக்கு ஃபர்ஸ்ட் ஒரு அண்ணன் பிடிச்சு வந்துட்டு இருந்தாருல, அவர் பிடிச்ச மீன் அங்க இருந்து இங்க கொண்டது கையில வச்சு கொண்டு வந்தா குத்தி இருந்தா வழியில கிடந்து ஒரு தொப்பி எடுத்து தூக்கி போட்டு எடுத்துட்டு வந்தேன். ஆமா இது கிளாத்தி. இங்க பிளாக் பாருங்க, ஏஞ்சல். சரியான பவர்ஃபுல் மான்ஸ்டர். நீங்க க்ளோஸ் அப்ல பாத்தீங்களா? என்ன ஒருக்க பாருங்க, சரியான மீன். இது என்ன மீன் பாரு? முண்டக்கண்ணனா? முண்டக்கண்ணு. சரியான கண்ணு பெருசா முண்டக்கண்ணா. இருக்குல்ல. கையெல்லாம் ஓட்டப்பட்டுரும். இது மைசூருக்கு இது காமி எப்படி இருக்கு பாரு. இந்த முள்ள என் கையில கிழிச்சு பாருங்க. கைசி வந்தா ரத்த கலர்ல செவப்பு கலர்ல பயங்கரமா கொடூரமா இருக்குல்ல. பிடிச்சா நம்ம கையும் செவன்னு மீன் மாதிரி ஆயிரும். ப்ளீஸ் நீங்க ஒரே ஒருக்கா நான் நீங்க பிடிக்கிறேன். ட்ரை பண்ணுவீங்களா? ஒருக்கா பிடிச்சு பாருங்க गाइस. ஆனா ஆக மொத்தத்துல இன்னைக்கு நடந்தது என்ன பண்ண, கடைசி வரைக்கும் நம்ம ஒண்ணும் பிடிக்க மாட்டோம். பிடிக்கல, நடக்கல, எதுவும் கிடைக்கல நமக்கு. இப்போ பாருங்க, நம்ம ரேண்டமா திரும்ப நம்ம சப்ஸ்கிரைபர் வந்திருக்காரு. இவரு போயிட்டு நிறைய நீ பிடிச்சு தர போறான்னு நினைக்கிறேன். நீங்க எங்க இங்க பிடிக்க போறீங்களா? தூண்டில் போடலையா? தூண்டில் போட தான் வந்திருக்காரு. ஓ இங்க பாருங்க நண்பர்களே, அடுத்தது இன்னும் நிறைய பிடிக்க போறோம்னு நினைக்கிறேன். காமிங்க இங்க பாருங்க गाइस. ஓ மை காட், இது என்னது? இதான் ஃபிஷிங் ராடு. சுருக்கி பாருங்க அடுத்த தூண்டில் பயங்கரமா இருக்கு பாருங்க. இதை வச்சு கலர் மீன் பிடிச்சி தெரியல. இதே மாதிரி கிடைக்குமா? கைஸ் அவர் குட்டி மீன்லாம் பிடிச்சி பழக்கம் இல்லையா? அவருக்கு எடுத்தாலே பெரிய மீன் தான் பிடிப்பாராம். அப்படிதானே? பிடிச்சிட்டாங்க. அவரு தொப்பி இந்த கோட்டேஸ் மாதிரி இருக்கலாம். ஆமா, அதுகிட்ட இருந்து நம்ம போட்டோம்னா சுறா பிடிக்கும். காலையில ஆளு ஒரு 5-6 பேர் இருந்தாங்க நண்பர்களே. காலைல விடிய காலம் பிடிப்பீங்களோ? இந்த அண்ணன் நேத்துக்கு தான் 15 கிலோக்கு ஒரு சுறா பிடிச்சி கடல்ல இருந்து இழுத்து எடுத்தாராம். நேத்துக்கு பிடிச்சி. அப்போ ஒரு 4-5 வருஷத்துக்கு 5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த இடத்துல 15 கிலோவுக்கு சுறா பிடிச்சாரா? வரலையோ? நீங்க வரலையோ? நாங்க வந்துட்டு வரல, நீ எல்லாம் வரோம் இங்க ராசிக்கு. गाइस இன்னைக்கு அண்ணன் பெரிய சுறா தான் வீட்டுக்கு போக பிடிச்சிட்டு போறாரு. பின்னாடி ஏதோ எழுதி ஒட்டிருக்கானே, என்னது? ஹலோ ஃப்ரெண்ட் மார்க் இருக்காரா? துபாயா? பேலன்சியா? ஒரிஜினலா? ஒரிஜினல் அனகோண்டா. ஒரிஜினல் அனகோண்டா தான் எழுதி இருக்கு. எங்க பாருங்க, பேண்ட்ல ஏதோ எழுதி வச்சிருக்கு பாருங்க. பேண்ட்ல ஃபா, அது என்னது? பாகியா இருக்குன்னு போட்டு சாரபாம்புன்னு எழுதிருக்கு. என்னது இது? இங்க பாருங்க, இது ஒரிஜினல் அனகோண்டா. பின்னாடி சட்டில பாருங்க பாம்பு சிம்பல்லாம் இருக்கு பாருங்க. அதே ஒரு திரும்ப இங்க பாருங்க, பாத்தீங்களா பாம்பு பத்தியா தெரியுதா? ஒரு வெள்ளை கலர் பாம்பு சுருண்டு இருக்கு பாருங்க. பேண்ட்ல சாரபாம்பு, மேல மலை பாம்பு, ரெண்டும் சேர்ந்தா இவன் பெரிய மலை பாம்பு. ஓகே, இடையில என்ன பாம்பு? இடையில தண்ணி பாம்பு. ஓகே, என்ன டைவ் அடிக்குது? என்னத்தனா இதுல இருந்தே நம்மளால பிடிக்க முடியலையா? அப்ப நம்ம இன்னைக்கு என்ன? இதுல நிறைய மினரல்ஸ் இருக்கு இந்த தண்ணியில. என்னத்தனா டியூப்ல ஓட்ட போட்டுறாம இன்னும் நான் அதை ஒருக்கா கூட குளிக்கவே இல்லை. குளிக்க போறியா? வீட்டுக்கு போயிட்டு நண்பர்கள் இங்க பாருங்க, இந்த மீனை பிடிக்கவே முடியல. சரியான ஆக்டிவ் ஆயிட்டு வரும்போது பாத்தீங்கன்னா டெட் பாடி மாதிரி இருந்து. இங்க பாருங்க गाइस, இங்க பாருங்க வினோத் ப்ரோ பார்த்து அந்த மீன் காரி துப்புது. ஒண்ணு பார்த்தா துப்புது. துப்பு இங்க பாருங்க, இது என்ன மீன்? யார பார்த்து ஜெனிஸ் ப்ரோ ஒரு துப்பு துப்பு. சூப்பர். அப்படியே கபிஸ் ப்ரோ, அப்படியே நம்ம அனகோண்டா ப்ரோ. பாருங்க गाइस, ஒன் ஆஃப் த மோஸ்ட் மிஸ்டீரியஸ் ஃபிஷ் எவர் இன் அவர் சேனல் ஹிஸ்டரி. அத பிடிச்சு காட்டுறீங்க. இனி எனக்காக இந்த மீனை கையில பிடிச்சு காட்டுங்க. இது ஒண்ணே பண்ண மாட்டேன் ப்ளீஸ். இது நீ வாங்குனது நான் வாங்கணும். ஒரே ஒருக்கா நல்லா இருக்குது, பிடிக்கல. இப்பதான் கொஞ்ச நாளா கடி வாங்காம இருக்கேன். சாந்த் எனக்கும் டிடி போடணும், உங்களுக்கு போடலாம். சாந்த் போடலாம். நம்ம வலையில பிடிச்சு காட்டு. இல்ல ஒரே ஒரு கையில பிடிச்சு காட்டுங்க. அது ரொம்ப ஆக்டிவா இருக்கு. சீரியஸா ஒரே ஒரு வாட்டே போட்டு போயிடலாமா பாருங்க. வேண்டாம் அப்ப டியூப்ல ஓட்ட போட்டுனா அடுத்து இதை யூஸ் பண்ண முடியாது. அம்மா முள்ள பாருங்க. என்ன இவ்வளவு கலர் ஆயிட்டு? गाइस இந்த முண்டக்கண்ணே வெரி டேஞ்சரஸ் ஃபிஷ் இன் தி ஓஷன். வினோத் ப்ரோ இப்ப கடி வாங்க போறாரு, லைவா பார்க்க போறீங்க. குத்து வாங்க வினோத். நான் எங்க பார்த்தாலும் முள்ள இருக்கு. தெரியுதா? அந்த செவுல கூட முள்ள இருக்கு பாரு. எவ்வளவு ஷார்ப்பா இருக்கு பாரு.
டம்மி மீன். இதனாலதான் நானே கடி வாங்கியிருக்கேன் மோசமான பாத்தீங்களா? ஆளு. இவனை எல்லாம் கறி வச்சானா அவ்வளவுதான். நான் அவ்வளவு சீக்கிரம் கடியை வாங்க இங்க மாட்டேன். பாருங்க கைஸ், எங்க இருக்கணும் முள்ளு. ஆனா டேஸ்டா இருக்கும். உடம்பு பூரா முள்ள வச்சிருக்கான் இந்த முண்டக்கண்ணு. சாப்பிடுறதுல இருங்க ஃப்ரெண்ட். இதான் முண்டக்கண்ணு. கண்ணை பாருங்க கைஸ், முண்டக்கண்ணு மாதிரி இருக்குல்ல. இதான் இவருக்கு முண்டக்கண்ணு. Guys, உங்க டீம்ல யாராவது இந்த மாதிரி முண்டக்கண்ணு இருந்தானா அவனுக்கு இந்த மீனை ஷேர் பண்ணுங்க. இன்னொரு முண்டங்கண்ணே இருக்கான் இங்க பாருங்க. அனகொண்டா கண்ணன். சரியான மீன். விட்டுறேன். அப்படி நண்பர்களே, இன்னைக்கு வந்தது நினைச்சது ஒண்ணு, நடந்தது ஒண்ணுதான். நமக்கு எப்பவுமே உங்க சேனல்ல பாக்குற ரெகுலர் வியூவர்ஸ்க்கு தெரியும், நம்ம சேனல் எப்பவுமே நினைச்சது நடக்காது, நினைக்காத ஒண்ணு அதிசயமா நடந்து சிறப்பா முடியும். அதே மாதிரி இன்னைக்கு அதிசயமா ஒரு சம்பவம் நடந்திருக்கு நண்பர்களே. ஆனா இன்னைக்கு மாதிரி ஒரு சிறப்பான நாள் அமையுமா என்று எங்களுக்கு தெரியவில்லை. இன்னைக்கு இன்னொரு நாள் அமையும் நினைக்கிறேன். அதே மாதிரி கடவுள் அனுப்பி வச்ச தூதர் மாதிரி நிறைய பேர் வந்து ஹெல்ப் பண்ணா நல்லா இருக்கும். இனி எனக்கு தெரிஞ்சு இப்படி கடற்கரையோட போனா போதும், சுறா எல்லாம் பிடிச்சிட்டு கேப் இருக்கு. என்ன இது அடிச்சிட்டானா? மண்டில் அடிச்சிட்டான். இவ்வளவு கேப் இருக்கு. ஓகே நண்பர்களே, இன்னைக்கு நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு உங்களுக்காக கலர்ஃபுல் ஃபிஷ்ஷை பிடிச்சோங்க அப்படிங்கிற பார்த்துருப்பீங்க. கடி வாங்கி குத்து வாங்கி உருண்டு பரண்டு எல்லாம் பிடிச்சிட்டோம். ஆமா கைஸ், மழை நேரத்துல பாருங்க, காலையில விடிய காலம் என்ன அது யாரில் போட்டு சட்டை கலத்திட்டானா? இங்க பாருங்க கைஸ், அழகொண்ட சட்டை கலத்திட்டு காமி. அனகொண்ட தொப்பியை தண்ணியில போட்டான். நான் சட்டியை தண்ணியில எடுத்து வரான்னு நினைச்சேன். சீரியஸா நினைச்சேன். அவன் போடவே மாட்டானா? ஓகே நண்பர்களே, அவ்வளவுதான். இன்னைக்கு வெரைட்டி பிடித்தோம், வினோதமாக பிடித்தோம், வெரைட்டியா பிடித்தோம். எனக்கு இன்னைக்கு ஒரே ஃப்ளோவா கவிதைகளா வருது. எதனால தெரியல. கவிதையெல்லாம் கொட்டு கடல்ல இளமை திரும்புதே. கடல் தண்ணி வைக்கிறாமா. கடைசியா முடிக்கும் போது ஒரு கவிதை. முடிக்கும் போது கவிதை. கடல்ல இருக்கு கடல்ல இருக்கு அலை. இல்ல சப்ஸ்கிரைபர் நீங்க தான் செல. வரேன் வீடியோ முடிச்சிட்டு வரேன் ப்ரோ. ஒரே செகண்ட் பாத்துட்டாங்க ப்ரோ. ஒரு 5 மினிட்ஸ் முடிச்சிட்டு வந்துடுறேன். சரி சீக்கிரம் எடுக்கலாம். ஓகே எடுக்கணுமா? செல்ஃபி எடுக்கணுமா ப்ரோ? வரேன் ப்ரோ, ஒரு 5 மினிட்ஸ் ப்ளீஸ், முடிச்சிட்டு வந்துடுறேன். கைஸ், கடைசியா ஒண்ணு எங்க வீட்டு சோஃபால இருக்கும் பஞ்சு. இந்த வீடியோ இதோட முடிஞ்சு. அப்பாடா, அப்படி எல்லாரும் மைண்ட் வச்சிருக்கீங்க. எப்படா இல்ல உங்களுக்கு அப்படியே இருந்துச்சா? இவ்வளவு சீக்கிரம் வீடியோ முடிச்சு எனக்கு கவலைப்படுவீங்க எனக்கு தெரியும். கைஸ், ஃபைனலா ஒரு பஞ்சு. கடல்ல இருக்கு உப்பு. உங்க வீடியோ பார்த்ததே தப்பு. நீங்க சொல்லுங்க ஒரு டயலாக். நான் ஒண்ணு சொல்றேன் கைஸ், மணி இப்ப 10 சப்ஸ்கிரைபர். நீங்க எல்லாம் எங்களோட சொத்து. எப்படி நல்லா இல்ல சிரிங்கிற கை தட்டுங்க. சூப்பர். வேற ஒண்ணு கடல்ல இருக்கு உப்பு. கடல்ல இருக்கு உப்பு. எல்லாரும் நீங்க காரி. வினோத் ப்ரோ காரி துப்பு. வானத்துல இருக்கு மேகம். எனக்கு ஒரே சோகம். ஓகே, அவ்வளவுதான் நண்பர்களே, இந்த வீடியோ வந்து முடிஞ்சது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பர் வீடியோவோட அடுத்த சந்திக்கலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துக்கோங்க. பை கைஸ்.